ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு சிறப்பான ஆன்மீக தகவல். தமிழ்நாட்டில் முதல் முறையாக 1 கோடி சிவலிங்கம் ஆலய திருப்பணி கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகில் உள்ள தனவாசி கரடு பகுதியில் தொடங்கப்பட்டு ஆன்மீக அன்பர்களால் இதுவரையிலும் 5 லட்சம் சிவலிங்கத்திற்கும் மேல் பிரதிஷ்டை செய்யப்பட்டு உள்ளது. சிவனடியார் அறக்கட்டளை மூலம் நடந்து வரும் இந்த திருப்பணியில் கலந்து கொள்ளும் பக்தர்கள் தங்கள் வேண்டுதலுக்காகவும் விருப்பத்திற்காகவும் பக்தி உள்ளத்தோடு இங்கு வந்து லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு செல்கின்றனர். சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்ய விருப்பம் உள்ளவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து கொள்ளலாம். மேலும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டுமே பிரதிஷ்டை பூஜை நடைபெறுவதாக கூறப்படுகிறது. அந்த தினங்களில் பக்தர்கள் மற்றும் விருப்பம் உள்ளவர்கள் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து கொள்ளலாம். இந்த ஆலயத்திற்கு தமிழகம் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்கின்றனர். அஷ்டலிங்கம், ஜோதிலிங்கம், காசிலிங்கம், பஞ்சபூதலிங்கம் என சிவன் பல வடிவத்தில் இங்கே காட்சி தருகிறார். இப்போது நீங்கள் பார்க்கும் வட்ட வடிவில் அமைக்கப்பட்டுள்ள எண்ணற்ற லிங்கங்களை 3 முறை சுற்றி வந்து வணங்கினால் இன்னல்கள் குறைந்து இன்பங்கள் பெருகும் என கூறப்படுகிறது. சிவனை நினைக்கவும் அவரை பற்றி பேசவும் சிவனருள் வேண்டும் என்று கூறுவார்கள். அப்படிப்பட்ட சிவனுக்கு ஆலயம் அமைக்கவும் சிவலிங்கம் கொடுத்து உதவுவதும் 7 தலைமுறைக்கு செய்த பாவங்கள் நீங்கும் எனவும், சிவலிங்கம் உபயம் செய்பவர்கள் அவர்கள் குலத்தில் சிறந்த முன்னோர்களில் 100 தலைமுறையினர் சிவலோகம் செல்வார்கள் எனவும், சிவலிங்கம் உபயம் செய்பவர்கள் 7 ஜென்மங்களில் செய்த பாவங்களில் இருந்து விடுபட்டு பின்பு சுகமான போகங்களை அடைவார்கள் என்றும் கூறப்படுகிறது. இந்த ஆலயத்திற்கு சென்று திரும்பும்போது மனதில் ஒரு புதிய மாற்றம் வருவதை உணர முடிகிறது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த 1 கோடி சிவலிங்கம் ஆலயம். ஒரு முறை இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தால் பல முறை செல்ல வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். மிக விரைவில் 1 கோடி லிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு சிவனின் புகழ் உலகெங்கும் பரவி உலகத்தார் அனைவரும் இங்கே வந்து வழிபட்டு சிவனருள் பெற்றிட வேண்டும் என்று கூறி இந்த பதிவினை பார்த்த அனைவருக்கும் நன்றி கூறி, முயற்சி நம்முடையது, முடிவு இறைவனுடையது. முயற்சி உண்மையாக இருந்தால் முடிவு நன்மையாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.